நேர்களுக்கு வணக்கம். காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். காசா முழுவதும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள இஸ்ரேல். காசா முழுவதும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளன. அங்குள்ள மக்களை வேறு பகுதிகளுக்கு செல்லுமாறு இராணுவம் அச்சுறுத்தி வருகிறது. இது தொடர்பான தகவலை இஸ்ரேலிய இராணுவ செய்தி தொடர்பாளர் அமைச்சர் ஆட்ரியே தெரிவித்துள்ளார். ஹமாஸ் அமைப்பை முழுமையாக அழிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க துருப்புக்களை பாதுகாக்க ஈராக்குக்கு அமெரிக்கா அழைப்பு. ஈராக் மற்றும் சிரியா இரண்டிலும் அமெரிக்க துருப்புக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஈராக் அரசாங்கத்திடம் அமெரிக்க இராணுவம் அழைப்பு விடுத்துள்ளது. ஜோர்தான் தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்க ஈரான் பதட்டங்கள் அதிகரித்துள்ளது. வாஷிங்டனில் உள்ள குடியரசுக் கட்சியின் சட்டம் இயற்றுகின்றவர்களிடமிருந்து ஈரானுக்கு எதிரான நேரடி அமெரிக்க பதிலடிக்கு சில அழைப்புகளும் வந்துள்ளன. உக்ரைனின் காகிவ் பகுதியில் ரஷ்யா சரமாரி தாக்குதல். உக்ரைனின் இரண்டாவது பெரிய நகரமான காகிவில் ரஷ்ய ஏவுகணைகள் இன்று காலை தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனை ஆளுநர் ஒலேய் சினேகோ தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் 6 பேர் காயமடைந்துள்ளனர். நகரின் மத்திய மாவட்டத்தில் உள்ள 3 குடியிருப்பு கட்டடங்கள், 2 அலுவலகங்கள், 3 குடியிருப்பு அல்லாத கட்டடங்கள் மற்றும் எரிவாயு குழாய் ஆகியவை சேதமடைந்ததாகவும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். உக்ரைனில் மேற்கத்திய ஆயுதங்களை அளிக்கும் தீவிர முயற்சியில் ரஷ்யா. ஆயுத களஞ்சியம் கைப்பற்றல். மேற்கத்திய நாடுகளால் வழங்கப்பட்ட ஆயுதங்களை வைத்திருக்கும் உக்ரைனிய சேமிப்பு தளங்கள் மீது ரஷ்யா தாக்குதல்களை தீவிரப்படுத்தும் என்று பாதுகாப்பு அமைச்சர் செர்ஜி சோய்கு தெரிவித்துள்ளார். அமெரிக்கா நீண்ட காலமாக தாமதமான புதிய இராணுவ உதவிக்கு ஒப்புதல் அளித்து வழங்க தயாராக உள்ளது. நோவோ மிகேலிவுகாவை கைப்பற்றும் நடவடிக்கையில் ரஷ்ய கடற்படையினர் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது மேற்கத்திய ஆயுதங்களை கைப்பற்றியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் ஸ்வீடிஷ் கையெறி ஏவுகணைகள், அமெரிக்க டேங்கி எதிர்ப்பு ஜவாலியன்கள் மற்றும் நேட்டோ மின்னணு போர் அமைப்புகள் ஆகியவை அடங்கும். நவல்னியின் நினைவிடத்துக்கு தலைமை தாங்கும் ரஷ்ய பாதிரியார் பணியிலிருந்து இடைநீக்கம். மறைந்த ரஷ்ய எதிர்க்கட்சி தலைவர் அலெக்சி நவல்னியின் நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்த ரஷ்ய ஆர்த்தடாக்ஸ் பாதிரியார் 3 ஆண்டுகளுக்கு மதகுரு பணிகளில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதனை ரஷ்ய ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சின் மாஸ்கோ மறைமாவட்டம் தெரிவித்துள்ளது. 2027ஆம் ஆண்டு வரை பாதிரியார் டிமிட்ரி ஜப்ரோனோவ் ஆசீர்வாதம் வழங்குவதையும் ஆடை அணிவதையும் தேவாலயத்தின் சிலுவையினை தாங்குவதையும் தடை செய்துள்ளது. ஆனால் தண்டனைக்கான காரணம் என்பதை மறைமாவட்டம் தெரிவிக்கவில்லை. பிரதமர் சுனக் ஜெர்மனிக்கு பயணம், பாதுகாப்பு உறவுகளை ஆழப்படுத்த முயற்சி. பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் இன்று ஜெர்மனி அதிபர் ஒலாஃப் ஸ்கோல்ஸை சந்தித்துள்ளார். இருவரும் ரிமோட் கண்ட்ரோல் ஹாவிட்சர் 155 மில்லிமீட்டர் வீல் பீரங்கி அமைப்புகளை உருவாக்குவதற்கான திட்டங்களை அறிவிப்பார்கள். ஜெர்மனிய எரிசக்தி முதலீடு உட்பட எரிசக்தி திட்டங்களில் ஒத்துழைப்பை பற்றி விவாதிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற ஊழியர் ஜெர்மனியில் கைது. ஜெர்மனிக்கான தீவிர வலதுசாரி மாற்றுக்கான ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினரின் உதவியாளர் சீனாவுக்கு உளவு பார்த்ததாக சந்தேகத்தின் பேரில் ஜெர்மனியில் கைது செய்யப்பட்டுள்ளார். வழக்கறிஞர்கள் அவரை ஜியான்ஜி என்று பெயரிட்டனர் மற்றும் அவர் ஐரோப்பிய ஒன்றிய சட்டமன்றத்தில் நடந்த விவாதங்கள் பற்றிய தகவல்களை சீன உளவுத்துறைக்கு அனுப்பியதாக குற்றம் சாட்டியுள்ளனர். சீன மருத்துவ சாதன சந்தையில் ஐரோப்பிய ஒன்றியம் விசாரணை. ஐரோப்பிய விநியோகத்தர்களுக்கு நியாயமான அணுகல் வழங்கப்பட்டுள்ளதா என்பதை அறிய மருத்துவ சாதனங்களை சீன பொது கொள்முதல் குறித்து ஐரோப்பிய ஆணையம் விசாரணையை ஆரம்பித்துள்ளது. சர்வதேச பொது கொள்முதல் சந்தைகளை அணுகுவதில் பரஸ்பரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஐரோப்பிய ஒன்றிய சர்வதேச கொள்முதல் கருவியின் கீழ் இந்த விசாரணை முதன்மையானது. இது ஐரோப்பிய ஒன்றிய பொது டெண்டர்களில் ஏலம் எடுக்கும் என்று சீன மருத்துவ சாதன நிறுவனங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கவும் வழிவகுக்கும். பாரிஸ் செந்நதி தூய்மைப்படுத்தப்படும் மீண்டும் உறுதியளித்த ஜனாதிபதி மேக்ரோன். ஒலிம்பிக் போட்டிகள் தொடர்பான பேச்சுக்கள் எழுந்த காலம் முதல் செந்நதியை தூய்மைப்படுத்துவது தொடர்பான சர்ச்சைகள் தொடர்கிறது. செந்நதியில் நான் நீந்துவேன் என சில வாரங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் உறுதியளித்திருந்த நிலையில் இன்று மீண்டும் அதனை உறுதிப்படுத்தியுள்ளார்.
சுவிட்சர்லாந்தை விட்டு வெளியேற காத்திருக்கும் முதியவர்கள். சுவிட்சர்லாந்திலிருந்து வெளியேறி வரும் முதியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக புள்ளிவிவரம் ஒன்று வெளியாகியுள்ளது. சுவிட்சர்லாந்தை விட்டு வெளியேறி வேறு நாடுகளில் தங்கள் இறுதி காலத்தை செலவிட முதியவர்கள் திட்டமிட்டு வருவதாக தெரிய வந்துள்ளது. இவ்வாறு திட்டமிட்டு வரும் ஓய்வு பெற்றவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இத்துடன் காலை நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மதிய நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.